என்ன லட்சுமி, விடிஞ்சதும் பசி எடுத்துக்கிச்சா? பில்லு இல்லையா? சரி இரு வாரேன், வந்து மாடு தொழுவத்தெல்லாம் கூட்டி வாரிப்பிட்டு பில்லு போடுறேன். நீ போய் அங்கே நின்றுக்கிட்டு எங்க உங்க ஓனரு டீ கடை பக்கம் போயிருப்பாரு. சரி நான் வாரேன், நீ போ. ஓ, என்ன லட்சுமி, உன்னை மாட்டு கொட்டாயில போய் தேடிக்கிட்டு இருக்க? நீ உன் பிள்ளைய கூட்டு வந்து இங்க நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க? பால் கறக்க நேரம் ஆயிட்டு, வா வா. அட வாங்குறோம்ல, என்ன வச்ச கண்ணு வாங்காம அங்க என்ன ஆகுதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற? நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டே அந்த காதுல உழுவுல உனக்கு? காதை இங்கதானே நீட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. மாயாண்டி சார், காலையில் என்ன இவ்வளோ சீக்கிரமாக மாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர் ஐயா, இந்த மாடு நான் போய் மாட்டு கொட்டாயில தொலைறிட்டு இருந்தேன். அது எங்க கூட்டிட்டு வந்து நின்றுக்கிட்டு மேய்ச்சலுக்கு வந்துருச்சு. பால் கறக்க நேரம் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. அதான் வாங்குறேன், வரைக்கும் வராம இன்னும் வரைக்கும் முறைச்சு பார்த்து நின்றுட்டே கிடக்கு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஓஹோ, அப்போ மாடு என்னத்துக்கு இங்கே வந்துச்சான்? பதில் சொல்லிச்சா? அது தூங்கி எந்திரிச்சதும் தண்ணி பிடிச்சி காட்டிட்டு போவேன். இன்னைக்கு காட்டாமையே டீ கடைக்கு போயிட்டேன். அதான் கோவம் மாட்டேங்குது. அதான் வாய் பேசாம நின்றுக்கிறான். அட, மனுஷங்களாட்டமே அதுவும் கோவத்தை காமிக்க மாட்டேங்குது. ஆமாங்க டாக்டர் ஐயா, அதுவும் நம்மள கூடயே பழகிட்டே இருக்குதுங்களா. அதுங்க பாச்சு நம்மளுக்கு புரியும், நம்ம பாச்சா அதுக்கு புரியும். இப்போ நீங்க பேசுறது கூட எப்படி கவனிச்சிட்டு இருக்கிற பாருங்க, எல்லாம் தெரியும் அதுக்கு. அது சரி டாக்டர் ஐயா, காலையில காட்டியும் நீங்க என்ன வாக்கிங் வந்தீங்களா? வாக்கிங் தான் போய்கிட்டு இருந்தேன். நீங்கள் மாட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்களா? அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகலாம்னு அப்படியே வந்தேன். ஏங்க மாயாண்டி சார், நீங்கள்லாம் வாக்கிங் போகிற பழக்கம் உண்டா? அதுக்கு எங்க டாக்டர் ஐயா நம்மளுக்கு நேரம் இருக்கு? தூங்கி எந்திரிச்சா டீ கடைக்கு போறோம், அப்புறம் வந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு போறோம். தண்ணியை கட்டணும், பில்லை போடணும், பாலை கறக்கணும், கொண்டு சொசைட்டியில் ஊற்றணும், அப்புறம் தோட்டத்துக்கு கூடணும், அங்கே வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க. இப்படியே போகுது. அப்புறம் வாக்கிங் எங்கே போகிறது? உங்களுக்கு நேரம் இருக்கு, டியூட்டிக்கு போகிறதுக்குள்ள வாக்கிங் போயிட்டு போறீங்க. அட, சும்மா கேட்ட மாயாண்டி சார், உங்களுக்கெல்லாம் வாக்கிங் போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களாம் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் காலு கையெல்லாம் வலி எடுத்துக்கும். அதுக்கு இந்த மாதிரி கால நேரத்தில் அந்த இயற்கை காற்றுல அப்படியே உடம்புல பட்டுச்சுன்னா அப்படியே நடந்துட்டு வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் வாக்கிங் போகிறது பார்த்துக்கிடுங்க. ஏங்க, அந்த மாடு பாரு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சி கட்டுப்பட்டு பால் கறந்துட்டு வாங்க, சீக்கிரம் நேரம் ஆயிட்டு டீ போடுறதுக்கு. இந்த கறந்துட்டு வரேன் இரு. ஓகேங்க மாயாண்டி சார், நான் வாரேன். எனக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க, டியூட்டிக்கு போகணும். சரிங்க டாக்டர் ஐயா, வாங்க. எனக்கும் நேரம் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க, நானும் போய் வேலையை பார்க்குறேன். இந்த டாக்டர் சாரு நல்ல மனுஷன். எல்லா டாக்டர் விடுவோம், அவர் எப்பயுமே பீச் கம்மியாக தான் வாங்குவோம். அப்படி சரி, நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். லட்சுமி வா, கோவப்படாத. உனக்கு போய் முன்ன தண்ணி காட்டிவிட்டு நான் அப்புறம் கூட பாலை கறந்துக்கிறேன். அதுக்கு தானே அப்படி கோவமாவே வரப்பான்னு நின்றுட்டு கிடக்குற. சரி வா, தண்ணி குடிப்பியா? லட்சுமி, தண்ணியை குடி. பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிறேன். நல்லா குடி, வவுர் நம்ப குடி. இதுக்கு தானே காலையிலேருந்து கோவமாக்குற என் மேல. ஏங்க, நீங்க தூங்கி எந்திரிச்சதும் லட்சுமிக்கு பில்லு போட்டு தண்ணி காட்டலையா? அவன் முழிச்சதும் எங்கே உங்களை காணுமேன்னு சொல்லிவிட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு மான்னு கூப்பிட்டுட்டு கிடக்குறா. வந்து என்ன லட்சுமி பசி எடுத்துக்கிச்சா? சரி போ, ஓனரை வர சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அசாம பொட்டாட்டம் போயிட்டாலே. நீர் என்ன மனுஷன், தூங்கி முழிச்சதும் 5-6 பில்லு எடுத்து அதுக்கிட்ட போட வேணாமா, பிடிச்சி தண்ணி காட்டணுங்கிற அறிவு கூட வரல. அதுக்கு பாவம் பசி எடுக்கிற அளவுக்கு பண்றீங்க நீங்க. அது அத்தசோட உருவத்துக்கு பசி எடுக்காது, நம்மளாட்டமா அது. டெய்லியுமே தண்ணி காமிச்சு 5-6 பில்லு போட்டுட்டு மாட்டு கொட்டாய் கூட்டிட்டு தானே நான் போவேன். இன்னும் தெரியாத மாதிரி இன்னைக்கு சொல்றா இவா. அந்த சின்னசாமி இன்னைக்குன்னு இந்த பக்கம் வந்திருப்பான்னுட்டுக்குது. அண்ணே வாரிலா, நான் டீ கடைக்கு போறேன், 2 பேரும் போகலாம், வண்டி எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டான். சரி, ஆறு நடந்துக்கிட்டு கிடக்குறவங்க வந்து போட்டுக்கலான்னு போனேன். அவங்க கூட வண்டியில ஏறிக்கிட்டு அங்க போய் கொஞ்சம் நேரம் ஆகி போயிட்டு நாயும் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அது கத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சாட்டுங்குது. வந்துட்டு கூப்பிடுறேன், வாலட்சுமி பால் கறக்க நேரம் ஆயிட்டு மாட்டுக்கொட்டாயை விட்டு எங்க வந்தேன்னு கேட்குறேன். என்கிட்ட ஒரு சைகையுமே காட்டலையே. அம்பிட்டு கோவம் மாட்டேங்குது என் மேல. விரைச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்குது. அப்புறம் தண்ணி காமிக்கிறேன் வான்னு கூப்பிட்டதும் தான் வருது. நம்ம பிள்ளைகளாட்டம் பாத்தீங்களா, கொஞ்சம் பசி எடுத்துச்சுன்னா கோச்சிக்கிறா. ஆமா, பிள்ளைகளாட்டமே தான். என்ன கோவத்துக்கு வராங்கிற? என்ன சொன்னாலும் தலையை ஆட்ட மாட்டேங்கிறாள. ஏ பத்மினி அக்கா, எக்கா எக்கான்னு கூப்பிட்டுட்டே கிடக்குற, ஒரு குரல் கொடுக்குறியா நீ? வீட்டில் போய் கூப்பிட்டாலும் ஒரு பிள்ளைங்க சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தூங்கிட்டு கிடக்குறாங்களா என்னமோ தெரியல. சரி, மாட்டு கொட்டாய் பக்கம் போய் பார்ப்போம், எப்படியும் அங்கே தான் இருப்பாங்கன்னு இங்கே வந்தேன். ஏன் நெட்டவள்ளி காலையிலங்காட்டி வந்துக்கிற? அது வந்து காலையில் ஆனால் நீங்கள் டீ வைப்பீங்கல்ல, ஒரு டம்ளர் டீயை முடக்கு குடிச்சுட்டு நல்லா வறுக்கி தொட்டு தின்னுபிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு என்ன நெட்டவள்ளி, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நான் பால் பீச்சதும் டீ வைப்போம், குடிக்கலாம். அட 10 மணி அக்கா, நான் டீ குடிக்க வரல, புறமரம் ஊற்றலான்னு போய் பார்த்தா இது தயிர் இல்லை. சரி, உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வாங்க வந்து கொடுங்க. அப்படியா, இருந்தா வாரேன். எம்மா நெட்டவள்ளி, வந்ததே வந்த 2 மணி நேரம் சத்த நேரம் இந்த பால் கறந்து எடுத்துட்டு ஓடியாந்துடுறேன். டீ வச்சு குடிச்சுட்டு போவேன். இல்லைண்ணே, காலையில் நேரம் பார்த்தீங்களா, வீட்டில் வேலை கிடக்கு, போய் புற ஊற்றிவிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். நான் போயிட்டு அப்புறமா கூட வாரேன்.
சரிம்மா. பத்மினி, நான் பாலை கறந்து உனக்கு டீக்கு கொடுத்துட்டு சொசைட்டிக்கு ஊற்ற போக்கல அப்படியே நம்ம மச்சங்காட்டை எட்டி பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்குது, தண்ணி கட்டணுமா, உரம் வைக்கணுமா, என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துட்டு வரேன். நீ இன்னும் போனீங்களா காணும்னு தேடிட்டு கிடக்காது என்ன? ஏங்க டீ வச்சு ஒரு கலாச்சி டீயை குடிச்சுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டீயை குடிச்சு விடுப்பாங்களா? நான் இப்போத்தானே டீ கடையில் குடிச்சிட்டு வந்தேன். நான் போகிற வந்து கூட குடிச்சிக்கிறேன். நீ பிள்ளைங்கெல்லாம் குடிச்சிட்டு இருங்க, நான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 9-10 மணி வரைக்கும் பாரு. நான் வரனா இல்லையான்னு. நான் வரலன்னா அப்புறமா நீ சோட்டை போட்டு டீயை வச்சு ஊற்றி எடுத்துக்கிட்டு அங்கே மஞ்சக்காட்டுக்கு வந்துட்டு நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கேன். வீட்டுக்கு வந்து சோறு தின்னுட்டு போகிறதுக்குன்னா அப்புறம் நேரம் ஆகி போயிடும். அதுலேயே 1 மணி நேரம் ஆகி போயிடும். அவத்தையே கொண்டாந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடக்கும். சரி சரிங்க. ஆனாட்டவளே உனக்கு பொறுமை ஊற்றி தரேன். மக்கா வந்து ஊத்தாங்க நேரம்ட்டு. சரி லட்சுமி, தண்ணி குடிச்சது போதும் வா. நானும் உன்னை மாட்டுக்குட்டையில கட்டிக்கிட்டு எனக்கு வேலை கிடக்கு. ஆடுறா பையன் நடுக்காட்டுல நின்று என்னடா உழப்பிட்டு கிடக்குற? உழப்பாம பார்த்து செடியை கிடியே உடச்சுக்கிறாதரா. என்னண்ணே இன்னைக்கு காலையிலங்காட்டி மஞ்சள் காட்டு பக்கம் வேலை கிடக்கா? ஆமாம்மா, மஞ்சக்காட்டுல ஒரே இலையெல்லாம் பழுத்து போய் கிடக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு மருந்து அடிச்சு விடலாமா, உரம் வைக்கலாமா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லை களை வேற ஏறி போய் கிடக்கு ஆள் ஒசரத்துக்கு. அதை கொத்துறதுக்கு 10 ஆள் விடணும் மாட்டேங்குது. நம்மளுக்கு கொத்து கூலி இந்த கூலி கொடுத்து ஒன்றும் தாங்கலை. ஆமாண்ணே, இந்த வெள்ளாமை பண்ணுறதும் போதும் நம்மளுக்கு செலவு ஆகிறதுலாம் கணக்குப்பட்டால் ஒரு காய்ச்சுக்கு ஆகிறதில்ல. என்ன பண்ணுறது, காட்டை குறையா போட்டாலும் பார்க்குறவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு அவங்ககிட்ட வேற பதில் சொல்ல முடியல. அதுக்கு பயந்துக்கிட்டே வெள்ளாமை பண்ணிட்டு இப்படி செலவு பண்ணிட்டு கிடக்கிறதாக்குது. நானும் இந்த பூ போட்டுக்கிற பற்றில அதை பொறுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். காலையில் நேரமாக பொறுக்கி கொடுத்து விட்டா தான் ஒரு ரேட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சுன்னா அது ஒரு ரேட்டு கம்மி பண்ணி போடுறான். ஆமாம்மா, ஊர்ல உலகத்துல இருக்கிற பூ எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டி போடுவாங்க. அப்புறம் அதில் பொறுக்கி சைஸாகுது பெருசாகுதுன்னு கழிச்சு அப்புறம் தான் ஒரு ரேட்டு போட்டு சொல்லுவானுங்க. போய் நேரமா பொறுக்கி கொடுத்து விடுப்போம். சின்னசாமி தோட்டத்துக்கு போயிட்டானாமா, நேரத்தோட போய் சீக்கிரமா பூவெல்லாம் பறிச்சு போய் கடையில போட்டு ஓடியாந்துருங்க போங்க. சரிண்ணே, நான் வாரேன். ஆளுங்களும் 2 பேரும் பூ பறிக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து பறிச்சுனா தான் சீக்கிரமா பறிச்சு கொடுத்து விட்டு போய் போட்டுட்டு வர சொல்கிறேன் அந்த மனுஷங்கிட்ட. சரிம்மா. 10 மணி அக்கா எங்கனே வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இன்னும் தோட்டத்துக்கு வர காணோம். அப்போ ஏது வருவாங்களா? ஆமாம்மா, வீட்டுல வேலை கிடக்கும்ல, சோறுலாம் ஆக்கிட்டு அப்புறமா டீ வச்சு ஊற்றி எடுத்துட்டு வா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்துக்கிறேன். அவன் அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எடுத்துட்டு வருவான். எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு வேலை ஆகலனே. குடிக்கிற தண்ணி மட்டும் வந்துச்சு, பிடிச்சி ஊற்றி விட்டு ஒடியாந்துட்டேன். போய் தான் சோறு குழம்பு எல்லாமே செய்யணும். இந்த பூ பிக்கிற வேலை இருக்கிறதுனால இந்த சோறு குழம்பு வைக்கிறதுக்குலாம் 10-11 மணி ஆகி போயிடுது தினைக்கும். உங்க பிள்ளைங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களே, அப்புறம் அவங்களுக்கு சோறாக்கி கொடுக்கணும் இல்லம்மா? இப்படியே ஒடியாந்துட்டா ஆக்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல? அவங்களும் பாவம் பச்சை ஒடியா கிடப்பாங்களே. என்ன மணி அப்புறம் கூட போட்டு படிச்சுக்கிட்டு அதான் ஆளுங்க படிக்கிறாங்களா, அப்புறம் ஏன் அப்படி பண்ற? எங்கனே இந்த மனுஷன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு சோத்தையாச்சும் ஆக்கி கொடுத்துட்டு ஓடியாந்துறனாலும் ஆளுங்களோட வந்து வேலை செஞ்சாதான் சீக்கிரம் அவங்களும் செய்வாங்க. இல்லைன்னா ஏமாத்தி விடுவாங்க. வா அப்படின்னே சொல்ற. அப்படி அவங்க 2 ஆளுக்கு தோசை ஊற்றி தின்னுப்பாங்க. நீ சோறு ஆக்கி கொடுத்துட்டு நான் மத்தியானம் ஓடி போய் பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்டு ஓடியாந்துருவான் அப்படின்னு ராவடி கட்டுறா அப்படின்னு. சரிண்ணே, நான் வார நேரம் ஆயிட்டு. சரிம்மா.